எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆராவின் யோசனைகள். நான் உங்கள் ஆனந்தி. நான் ரீசெண்டா ஒரு ஒரு போஸ்ட் பார்த்தேன். நம்ம யூஸ் பண்றோம் WhatsApp, Facebook. இதோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க். உங்கள நெறைய பேத்துக்கு அவர தெரிஞ்சிருக்கும். நமக்கு எல்லாம் பிளாட்ஃபார்ம் இந்த போஸ்ட் போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு, ஷார்ட்ஸ் போடுறதுக்குன்னு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தந்த அவரு, ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல வந்து அவங்களோட குழந்தைங்களோட ஃபேஸ மறைச்சு போட்டிருந்தாரு. இத நீங்க எத்தன பேரு கவனிச்சீங்க, பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது என்ன? ஏன்னா நமக்கு நம்ம போஸ்ட்டு, ரீல்ஸு, குழந்தைங்களோடது, நம்ம மூஞ்சு, நம்ம பேரண்ட்ஸ்ன்னு எல்லாத்தையும் நம்ம போடுறோம். ஆனா இதெல்லாம் உருவாக்கி தந்தவரு, பிரைவசிய மெயின்டெயின் பண்றாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒருத்தவங்களோட லைஃப்ல பிரைவசி எவ்ளோ முக்கியம்ன்றது. முக்கியமா உங்க குழந்தைங்கள கன்சிடர் பண்றப்போ, அந்த பிரைவசி வந்து எவ்ளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அ நம்மள்ல நெறைய பேரு அ போஸ்ட்டா சரி, ரீல்ஸா சரி, சில பேர் வந்து நான் இவங்களோட அம்மா, நான் அவங்களோட அம்மா, நான் இந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சர்ன்னு நெறைய ரீல்ஸு தன் குழந்தைங்கள நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த இந்த ரீல்லயே இந்த இந்த வீடியோலயே ஆட் பண்றேன். பாருங்க. நீங்களும் பாருங்க. தான் குழந்தைங்கள வச்சு எவ்ளோ தூரத்துக்கு மானிட்டைஸ் பண்ண முடியுமோ, அவ்ளோ தூரத்துக்கு மானிட்டைஸ் பண்றாங்க. ஆனா, இதனால அவங்களுக்கு பின்னாடி என்ன லீகல் இஷ்யூ வரும்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. இதே குழந்தைங்க ஃபியூச்சர்ல போயிட்டு நம்மள கேட்கலாம். "நீ ஏம்மா என்னோட ஃபோட்டோவ Facebookல போட்ட? Instagramல போட்ட? என் பெர்மிஷன் இல்லாம நான் எப்படி போட்டேன்னு?" ஆஃப்டர் 18 அவங்க நம்ம மேல லீகலா கேஸே போடலாம். இத பத்தி ரீசென்ட்டா மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி அவங்க கூட பேசியிருந்தாங்க. அவங்க வந்து எம்பி. நம்ம இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவங்களோட ஒய்ஃப். அவங்களும் இத பத்தி பார்லிமென்ட்ல பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி, அட்வர்டைஸ்மென்ட் இண்டஸ்ட்ரி இதுலலாம் வந்து ஒரு குழந்தைங்கள நம்ம காட்டுறோம். இல்ல அவங்கள வந்து அந்த அந்த ஒரு இதுக்கு நம்ம காட்டுறோம். குழந்தைங்கள நம்ம வீடியோலயோ, இதுலயோ காட்டுறோம். அந்த ஒர்க்குக்கு அவங்கள இன்வால்வ் பண்றோம்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த அட்வர்டைஸ்மென்ட் இண்டஸ்ட்ரியோ, இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியோ யாரா இருந்தாலும், அம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இந்த குழந்தைங்கள வந்து அந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் சோசியல் மீடியால அந்த மாரி ஒரு ரெகுலேஷன்ஸ் எதுவும் இல்ல. இத பத்தி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஒரு ரெகுலேஷன் வேணும். ஏன்னா குழந்தைங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அம் ஒரு ஒ ஒண்ணும் இல்ல. இப்போ சின்ன குழந்தைங்கள யாருக்கு தான் புடிக்காது? அவங்க இருந்தா நமக்கு அந்த வீடியோஸ் புடிக்கும்ல. அப்ப அதுக்கான லைக்ஸ் அதிகமா வரும், வியூவர்ஸ் அதிகமா வரும், ஃபாலோவர்ஸ் அதிகமா வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் குழந்தைங்களோட பிரைவசிய ரிஸ்க்ல விடுறாங்க. இப்ப ஏஐ காலம். நீங்க நெனச்சு பாருங்க. உங்க குழந்தைங்களோட வாய்ஸ நான் வந்து ஏஐ மூலியமா ஸ்கேம் பண்ணி, உங்களுக்கு கால் பண்ணி, உங்க குழந்தை மாரி, அம்மா நான் இங்க இருக்கேன். என்னை இவங்க கடத்திட்டாங்க. இந்த காசு வேணும்." அப்படின்னு கேட்கலாம். இன்னும் சில பிக்சர்ஸ்லாம் போடுறேன் பாருங்க. பேரண்ட்ஸ் நெறைய பேர் இன்னசென்ட்டா தான் போடுறீங்க. நான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ எடுத்துக்கல. பட் நார்மல் ஜெனரல் பப்ளிக் நான் சொல்றேன். உங்க குழந்தைங்களோட மைல்ஸ்டோனும், உங்க குழந்தைங்க பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, அதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறீங்க. அத நார்மலா பார்க்குறவங்க நார்மலா பார்ப்பாங்க. பட் எல்லாரும் நார்மலா பார்ப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதே மாரி உங்க குழந்தைங்களோட ஃபேஸ வச்சு ஃபோட்டோ மார்ஃப் பண்ணலாம். இப்ப ஏஐல என்னென்னமோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரீசென்ட்டா கூட தெரிஞ்சிருக்கும். இந்த Grokோட நியூட் பிக்கு, பிக்கினி பிக் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிட்டுருக்கு. நெறைய ஆக்ட்ரஸ் இதனால பாதிக்கப்பட்டுருக்காங்க. நெறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். ரீசென்ட்டா ஒரு ஒரு லேடி அம் சம்திங் என்டர்பிரினர் தான். ஏதோ ஸ்மால் பிசினஸ் பண்ற லேடி தான்.
அவங்களும் அந்த மாரி பண்ணியிருக்காங்க. அந்த மாரி உங்க குழந்தைங்களோட பிக்சர்ஸ மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாரி நீங்க ஆ சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைங்க வர்றது, பண்றது எல்லாத்தையும் போடுறாங்க. அப்போ அந்த யூனிஃபார்ம் வச்சு உங்க குழந்தைங்க எந்த ஸ்கூலு, என்ன பண்ணலாம், எல்லாமே தெரிஞ்சிரும். 2023 அசாம்ல ஒரு கேஸ் நடந்தது. ஒரு ஒரு ஃபாதர் அவங்க வந்து த தன்னோட பொண்ணோடது, தன்னோட ஒய்ஃபோடது நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது நம்ம போடுற ஃபோட்டோல நம்ம ஆட் பண்ணுவோம். நாங்க இங்க போனோம், இங்க வந்தோம், இத செய்தோம், அத செய்றோம். என் புள்ள இங்க படிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம்ஸ்டருக்கு அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். அதெல்லாம் டேட்டா தான். ஸோ அவங்க வந்து அந்த அ அந்த வீடியோஸ ஃபாலோ பண்ற ஒரு ஆள், அவரோட பொண்ண ஃபாலோ பண்ணி, ஹராஸ் பண்ணி, அ அது அப்புறம் கேஸ் ஆகி, அப்புறம் அசாம் போலீஸ் இதுக்கான இதுக்கான ஒரு அவேர்னஸ் குடுத்தாங்க. ஷேரண்டிங் பத்தின அவேர்னஸ். ஷேரண்டிங் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஷேர் பிளஸ் பேரண்டிங் தான் ஷேரண்டிங். சும்மா நார்மலா நம்ம ஒரு போஸ்ட், 2 போஸ்ட் இல்ல ஃபியூ போஸ்ட் போடுறது வந்து ஷேரண்டிங்ல வராது கண்டிப்பா. லாட் ஆஃப் போஸ்ட், லாட் ஆஃப் ரீல்ஸ், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். டெய்லியும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்றோமோ எல்லாத்தையும் போஸ்ட்டா போடுறது. இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க்ல போய் முடியுன்றது இப்பத்திய இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. நம்மளோட அம்மா, அப்பாங்களும் சரி, எல்லாத்துக்கும் இப்பதான் ஃபியூ இயர்ஸா தான் ஃபோனுன்றது கையில வந்திருக்கு. ஸோ, அத நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்றோம், எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவா யூஸ் பண்றோன்றது நம்ம கையில தான் இருக்கு. கிட்ஸ வந்து ஃபேஸோட சோஷியல் மீடியால போடுறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அவங்களோட பிரைவசி, மென்டல் ஹெல்த் இதனால அவங்களுக்கு வரப்போற ரிஸ்க்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சஸா இருந்தீங்கன்னா, உங்க கிட்ஸ நீங்க அவங்க வந்து உங்களோட மானிட்டரி பர்ப்பஸ்க்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க. அதே மாரி கவர்ன்மெண்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், சைல்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இவங்கலாம் வந்து இத ஒரு மெயின் கன்சர்னா எடுத்து இதுக்கான ஒரு ரூல்ஸ ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். உங்க குழந்தைங்க கொஞ்சம் எல்டர் குழந்தைங்களா இருக்காங்க அப்டின்னா, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேளுங்க. இன்க்ளூட் பண்ணலாமா அப்டின்ட்டு. இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.